வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரிஸில் களை கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாராலிம்பிக் போட்டி. கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், நடனம், சாகசங்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்புடன் இன்று தொடக்கம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தனர். ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நிச்சயம் அடைவோம். தனது அமெரிக்க பயணம் வெற்றி பயணமாக அமையும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். இதற்காக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? மாறுதல் ஒன்றுதான், மாறாதது வெயிட் அண்ட் சீ என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். இங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான், மாறாதது சார். வெயிட் அண்ட் சீ. ரஜினி மற்றும் துரைமுருகனின் கருத்துக்களை நகைச்சுவையாக எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பகைச்சுவையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்க அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது. அதுதான். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாஜக அழைப்பு. மருத்துவ மாணவி படுகொலையில் உரிய நீதி கோரியும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தியும் போராட்டம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம். தலைமைச் செயலகம் நோக்கி சென்ற மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம். அரசியல் சான்றிதழ் படிப்புக்காக லண்டன் புறப்பட்டார் அண்ணாமலை. 3 மாதங்கள் லண்டனில் இருந்தவாறே ஆன்லைன் மூலம் கட்சி பணியையும் கவனிப்பார் என தகவல். அரசியல் படிப்புக்காக வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி சண்டை தொடரும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ, 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை. அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அல்ல, கார்ப்பரேட் மேனேஜர் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மின்மினி பூச்சி, விட்டில் பூச்சி எனவும் காட்டம்.
அதனுடைய பொதுச்செயலை இழிவுபடுத்துறாரு சொன்னால் இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறமா தான் டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேனா. நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்த. தமிழகம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதற்கு கண்டனம். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததை காரணம் காட்டி தமிழகத்திற்கான கல்வி நிதியை நிறுத்தி வைப்பதா? மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மின்சார ரயில்கள் இன்று பகுதி நேர ரத்து. பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதையொட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவையும் மீறி நாமக்கல் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் நிற்காமல் செல்லும் பேருந்து. 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் திரண்டு வந்து தனியார் பேருந்தை சிறைபிடித்து போராட்டம். வேலூரில் டவுன் ரயில் நிலையம் அருகே அபாய சங்கிலி இழுக்கப்பட்டதால் நடுவழியில் நிறுத்தப்பட்ட பயணிகள் விரைவு ரயில். தாமதமான ரயிலால் இருபுறமும் செல்ல முடியாமல் ரயில்வே கேட்டில் சிக்கி தவித்த மக்கள். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள இடும்பாவனத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தர கோரிக்கை. கீற்று கொட்டகை அமைத்து தற்காலிக மருத்துவமனை என பெயரிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நூதன போராட்டம். சென்னை போரூர் சிக்னலில் சாலையின் நடுவே கம்புடன் அமர்ந்து அலப்பறை. உயிருடன் விளையாடிய போதை ஆசாமியால் பரபரப்பு. தொண்டாமுத்தூர் அருகே உணவு தேடி ஊருக்குள் வரும் ஒற்றை காட்டு யானை. இரவு நேரங்களில் ஆக்ரோஷமாக வருவதால் கிராம மக்கள் அச்சம். சிலம்ப போட்டியில் 45 தங்கம் 8 வெண்கல பதக்கங்களை பெற்று சர்வதேச அளவில் 2வது இடத்தை பிடித்த வேலூர் பள்ளி மாணவர்கள் காட்பாடி ரயில் நிலையத்தில் மேளதாள வாத்தியங்களுடன் மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உண்டியலில் 3,66,00,000 ரூபாய்க்கும் மேல் பக்தர்கள் காணிக்கை. ஆவணி மாத பௌர்ணமிக்கு பக்தர்கள் அளித்த தங்கம் வெள்ளியுடன் சேர்த்து கோயில் கணக்கில் வரவு வைப்பு. கிருஷ்ணர் ஜெயந்தியையொட்டி நாகர்கோவில் கிருஷ்ணர் கோயிலில் நடைபெற்ற விளக்கு பூஜை. ஒரே நேரத்தில் ஏற்றப்பட்ட 2007 திருவிளக்குகளில் ஒளித்த கோயில் ரத வீதிகள். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடக்கம். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை.
சனி ஞாயிறு கிருஷ்ண ஜெயந்தி என 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதியில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் ஏழுமலையானை 20 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசித்தனர். தேசிய பாதுகாப்பு படையின் புதிய தலைவராக மூத்த IPS அதிகாரி சீனிவாசன் நியமனம். வரும் 31ஆம் தேதி முதல் தேசிய பாதுகாப்பு படையின் தலைவராக செயல்படுவார் என மத்திய அரசு அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்யா உக்ரைன் போர் பற்றிய தனது கருத்துக்கள் நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாக பதிவு. டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலுக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் களை கட்டிய கிருஷ்ணர் ஜெயந்தி விழா. உரியடி உள்ளிட்ட போட்டிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று அசத்தல். ஐந்து மாதமாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கவிதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன். சிறையிலிருந்து வெளியே வந்த கவிதாவிற்கு பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செயல் தலைவர் KT ராமாராவ் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் BRS கட்சி தலைவர் கவிதா சந்திப்பு. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. குஜராத் மாநிலம் சொலிடா பகுதியில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. போஹுவோ ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் 2 நகரங்களை இணைக்கும் பாலம் இடிந்து விழும் காட்சி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஜெய்சா போட்டியின்றி தேர்வு. கிரிக்கெட் பார் கிளேவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய தலைவராக ஜெய்சா நியமனம். சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்த நந்தன் திரைப்படம் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6 மணிக்கு வெளியிடப் போவதாக படக்குழு அறிவிப்பு.